ஒரு கிராமத்தில் 4-5 குடும்பம் இருந்தது. அங்கு ஊனமுற்றவன் வாழ்ந்து வந்தான். அவனைக் கண்டால் யாருக்கும் பிடிக்காது. அவனை ராசி இல்லாதவன் சொல்லி அவனை வெறுத்தார்கள். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு அம்மாவிற்கு அவர்கள் நிலம் விற்பனை ஆனாலும் அவருக்கு அந்த தொகை வந்து அடையவில்லை. அதை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கும் நிலையில் அந்த ஊனமுற்றவனை பார்க்கிறார். இவன் முகத்தில் காலையில் முழிச்சிட்டேன், எதுவும் நடக்காது என்று அவன் முன்னாடியே சொல்லிட்டு செல்கிறார். அந்த ஊனமுற்றவன் அவர்கள் பேசுவதைக் கண்டுக்காமல் அடுத்த வீட்டை தாண்டி செல்கிறான். அப்போது இன்னொருவன் அவனை பார்த்து, இவன் முகத்தில் முழிச்சிட்டேன், இன்னிக்கு என்னை இன்டர்வியூல செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவன் ஒரு பக்கம் அவனை அவமானம் படுத்திவிட்டு போகிறான். இதையும் ஊனமுற்றவன் கண்டுக்காமல் செல்கிறான். வழியில் இன்னொரு பெண் அவனை பார்த்து திட்டிக் கொண்டு, அவள் வேலை செய்யும் இடத்தில எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவளுக்கு உயர் பதவி கொடுக்கவில்லை, இவனை வேற பார்த்துட்டு போறேன், இன்னைக்கு வேலை செய்கிற இடத்தில என்ன பிரச்சனை நடக்க போது என்று தெரியவில்லைன்னு சொல்லிட்டு செல்கிறாள். அந்த ஊனம் முற்றவன் இவர்கள் பேசுவதை கேட்டுட்டு ஒரு கோவிலுக்கு செல்கிறான். அங்கு கடவுளை பார்த்து, என்னை எவ்வளவு அவமானம் படுத்துறங்க, ஆனால் அவர்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அவன் வேண்டுவது போல் அந்த அம்மாவிற்கு நிலம் விற்ற தொகை அவர் கையில் வந்து சேர்ந்தது. மற்ற இருவருக்கும் வேலை கிடைத்தது. அந்த பெண்ணுக்கு உயர் பதவி கொடுத்தார்கள் அதே நாளில். அடுத்த நாள் அவன் அதே வீடு வழியில் செல்கிறான். அவனை பார்த்து, இவன் முகத்தில் முழித்ததால்தான் நல்லது நடந்தது என்று அவனை அவமானம் படுத்தியவர்கள் எல்லாருமே கூறிக்கொண்டனர். இவர்கள் பேசுவதை பார்த்து சந்தோஷம் அடைந்தான். எனவே இதைப்போல் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அனைத்து ஊனமுற்றவருக்கு சமர்ப்பணம்.